வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி நான் சாலிய கட்டவும் மாட்டேன் நியாயத்தை மறக்காம அட நானும் உங்ககிட்ட கேட்டேன் மாப்பிள்ள வந்திருக்கேன்னு வரவேற்புறதுக்கு வாசல்ல வந்து நிப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்னன்னா கார்டன்ல ஒரு பக்கமா ஒதுங்கில உட்காந்துருக்கீங்க. நீங்க கார்டன்ல வந்து ஒதுங்கி உட்காந்துருக்கிறத பார்த்தா மாப்பிள்ள மேல உள்ள பயமா இல்ல மரியாதையா இன்னும் என்ன எல்லாம் செய்ய போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? டேய் 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 நான் ஏன்டா உன்னை பார்த்து பயப்பட போறேன்? நீ எல்லாம் என் முன்னாடி ஒரு புள்ள பூச்சி மாதிரி. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு பேசு. டேயா இத்தனை டே ஏன் மாமா போடுறீங்க? உங்க பொண்ணை கட்டியிருக்கேன், முறைப்படி மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடணும். மாப்பிள்ளன்னு கூப்பிடலன்னா கூட இன்ஸ்பெக்டரா இருக்கேன், அதுக்கான மரியாதையை கொடுத்து சரி வயசுல பெரியவர் பேர் சொல்லி கூட கூப்பிடலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. இந்த டே டோயின்லாம் கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாட்டி ஏன்டா கூப்பிட்டோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வைப்பான் இந்த அஸ்வின். ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கடா. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் திருப்பி உனக்கு கொடுத்தே தீருவேன். அப்படித்தான் மாமா பேசுவேன், அதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? உங்க சொத்துல ஒரு பங்கு கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் எனக்கு வேணாம் மாமா. ஏன்னா எங்க வீட்டுல இருக்கிற சொத்தை மெயின்டைன் பண்ணவே எனக்கு நேரம் இல்ல. அதனால உங்கள்ட்ட இருந்து நான் எதுவும் எதிர்பார்க்கல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால. ஆனா மாமா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்கன்னு, நீங்க எனக்கு உங்க பொண்ணை கொடுத்ததுனால நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வேணாண்டா, ஒழுங்கா வாயை மூடிடு. விருந்துக்கு என் பொண்டாட்டி தானே கூப்பிட்டா, உள்ள விருந்து ரெடி பண்ணிருப்பாங்க, போய் சாப்பிட்டு கிளம்புங்க. அதெல்லாம் முடியாது மாமா, உங்கள்கிட்ட பேசி தீர்த்துட்டு தான் போவேன். என்ன பரிசு கொடுக்க போறேன்னு கேட்க மாட்டீங்களா மாமா? நான் ஏன்டா கேட்கணும்? நான் ஏன் கேட்கணும்? நீங்க தான் மாமா கேட்கணும், நான் சொல்லியே தீருவேன். என்ன பரிசுன்னு கேளுங்க மாமா. சரி விடுங்க மாமா, கேட்கறதுக்கு நீங்க கூச்சப்படுறீங்க, நானே சொல்றேன். அது வந்து மாமா, அது வந்து சொல்ல எனக்கே கூச்சமா தான் இருக்கு. டேய் வாயை மூடு. என் மேல மேல என்ன கட்டு பேத்துன. கேளுங்க மாமா, நானே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மாமா எனக்கு நீங்க உங்க பொண்ணை கொடுத்துருக்கீங்க, திருப்பி மாமனாருக்கு மாப்பிள்ளையா நான் ஏதாவது செய்யணும்ல, அதான் சிறப்பா செஞ்சிடலான்னு. வயசான காலத்துல கோவம் அதிகமா வருது மாமா, கோவம் அதிகமா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மனுஷன் என்ன வேணாலும் ஆவான். அதனால என் மாமனாரோட நலனை கருதி அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல ஒரு மாப்பிள்ளையா உங்க கூட விளையாடுறதுக்கு ஒரு பேர பையனை ரெடி பண்ணி கொடுக்கலான் இருக்க மாமா. அவன் வந்து உங்க நெஞ்சிலே எட்டி மிதிச்சான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இருக்கிற கோவம்லாம் பறந்து போயிடுமாமா. அதனால சீக்கிரமா உங்களுக்கு பேரன் வந்துருவான். மாப்பிள்ளையா அதை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை மாமா. கடமை மாமா. டேய் 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 ஏ மாமா உன் பொண்ண கூடு, அத ஆமா சொல்லி கூடு, இது சாமி போட்ட முடிச்சு, அதுதான்டா முன்னு முடிச்சு. போட்டுங்க அட்மின் சாங்க, மாப்பிள்ளனா யோகி எந்தா யாருக்கும் தெரியாம நான் சாலிய கட்டவும் மாட்டேன் நியாயத்தை மறக்காம அட நானும் உங்ககிட்ட கேட்டேன் என்னோட ஆசை உன் பொண்ணோட பேச ஏ மாமா நீ. ஆமா மாமா வந்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி மாமா உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சிருந்தீங்க? எனக்கே தெரியல மாமா, அவ்வளோ சந்தோஷப்படுறேன் நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க மாமா, ஏன் எங்களை பாக்குற புதுசா பாக்குறவங்க கூட சொல்றாங்க ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கான். நீங்களா உங்க பையனுக்கு தேடி இருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணை தேடி இருக்க மாட்டீங்க, எங்க எல்லாரு கண்ணும் பற்றும் போல இருக்கு, அப்படி ஒரு ஜோடி பொருத்தம்னு ஊரே பேசுது மாமா. இப்படி ஊரே மெச்சுற ஒரு ஜோடியா நானும் மகாவும் இருக்கணும், அதுக்கு காரணம் யாரு மாமா? நீங்க தானே. அதனால நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மாமா. இப்படி ஒரு அழகான பொண்ணை பெத்து எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்க பாருங்க, அந்த பெரிய மனசுக்காகவே உங்களுக்கு நான் காலம் பூரா கடமை உள்ளவனா இருப்பேன் மாமா. ஒரு மருமகனா உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சீரும் சிறப்புமா பண்ணுவோம் மாமா, நீங்க கவலையே படாதீங்க. என்ன வேணாண்டா, ஒழுங்கா வாயை மூடிட்டு எழுந்து போயிடு. அப்படிலாம் போக முடியாது மாமா, நான் பேசுவேன் தான். ஏன்னா என்ன பேச வைக்கிற மாதிரி தானே எனக்கு ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, அதனால கண்டிப்பா நான் பேசியே தீருவேன். ஏய் மகா, நீலாம் ஒரு பொண்ணா? சொல்லு, நீலாம் ஒரு பொண்ணா? ஒரு அப்பனை இவ்வளோ அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கான், காதுல வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கல, நீலாம் ஒரு பொண்ணா? அப்பா நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கல, திரும்ப சொல்லுங்க. நீலாம் என் பொண்ணு தானா? உன் அப்பனை இப்படி பேசுறானே, உன் காதுல வாங்கிட்டு நீ கம்முன்னு தான் உட்காந்துருக்கியே, நீலாம் நான் பெத்த பொண்ணு தானான்னு கேக்குறேன். அப்பா என்னைய உங்க பொண்ணுன்னு சொன்னீங்க, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து உங்களை பார்க்குறேன்ப்பா. ஏய் இங்கே வா போ அப்படின்னு தான் சொல்லுவீங்க. வீட்டுக்கு வர்றப்ப போகிறப்பெல்லாம் ஒரு வாட்டியாச்சும் இங்கே மாமா நல்லா இருக்கியா, எப்படி இருக்கா அப்படின்லாம் கேட்டுற மாட்டீங்களான்னு நான் எவ்வளோ தாமா இருந்திருக்கேன் தெரியுமா? நீங்கள் அயோக்கியனா கூட இருந்துட்டு போங்க, ஆனால் பொண்ணுக்கு எப்பயுமே அவங்க அப்பா ஒஸ்தி தானேப்பா. அப்படி இருக்கும்போது உங்களை நான் ஒரு ஹீரோவாக தானே பார்த்துருப்பேன் என் வாழ்க்கையில். இவ்வளோ விளையாடி இருக்கீங்க,
அதெல்லாம் நான் ஒரு நாள் கூட பொருட்படுத்தினதில்ல. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ணுன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் என் பொண்ணு தானான்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? உண்மையிலே நான் உங்கள் பொண்ணுன்னு இப்போ தான்ப்பா நீங்கள் சொல்லி கேட்குறேன். பாத்தீங்களா மாமா, நீங்க இவ்வளவு பேசி என் பொண்டாட்டி எவ்வளவு பெருமிதமா பேசுறான்னு? அவ்வளவுதான் மாமா அவ. என்ன உன் அம்மாவை அவன் ஒளிச்சு வச்சுட்டான், என் கண்ணில் படாம இருக்கா, உன் குடும்பத்தை என்னால ஒன்றும் பண்ண முடியாது, இப்ப நீ அவன் பாதுகாப்புல இருக்க அப்படின்ற இதுல ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு? உங்க அம்மா தானே உன்னோட உலகம், உங்க அம்மா தானே உன்னோட உசுரு. அப்படி இருக்கும்போது உங்க அம்மாவுக்கு ஒண்ணுன்னா நீ இவனை பிரிஞ்சு ஓடி தானடி ஆகணும். ஐயோ, அப்படிலாம் நினச்சி உங்கள்கிட்ட நான் திமிரா பேசுவேனாப்பா? எங்கள் அம்மா பாதுகாப்பாக தான் இருக்காங்க. அந்த தைரியம் எனக்கு இருக்குதான். எங்கள் அம்மா இப்போ பாதுகாப்பாக இருக்காங்க, உங்கள் கைப்பிடியில் இல்லைன்ற தைரியம் எனக்கு இருக்குதான். ஆனால் அந்த திமிர்லலாம் நான் பேசலப்பா. இப்போ தான் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு நல்ல குடும்பம், ஒரு அன்பான புருஷன், இதெல்லாம் கிடைச்சி வாழ்க்கையில் சந்தோஷம்னா நான் இப்போ தான்ப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் அப்படி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ கூட நான் எதுவும் தப்பாக பேசலையேப்பா உங்களை. அப்பான்ற மரியாதை குறையாம தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இருந்துச்சுப்பா, என்னடா இவர் இப்படி இருக்காரு, பொண்ணுன்னு மதிக்க கூட மாட்டாருன்னு ஒரு சில கோவம்லாம் இருந்துச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு உங்கள் மேலே ஒரு துளி கூட கோவம் இல்லைப்பா. ஏன்னு கேட்குறீங்களா? நீங்கள் என் வாழ்க்கையில் அவ்வளோ நாள் என்னை கஷ்டப்படுத்துனதுக்கு மீதி நீ சாகிற வரைக்கும், உன் ஆயுசே முடிகிற வரைக்கும் உனக்கு நான் சந்தோஷத்தை தர்றதுக்காக தான் உன்னை இத்தனை வருஷமாக கஷ்டப்படுத்தினேன். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீ கஷ்டமே படமாட்டேன்னு எனக்கு இவ்வளோ அழகாக ஒரு புருஷனையும் இவ்வளோ அழகாக ஒரு குடும்பத்தையும் தேடி தந்தீங்க பாருங்கப்பா. அந்த இடத்துல நீங்கள் அப்பாவா ஒசந்து நின்றுட்டீங்க. நீங்கள் என்ன தான் கெட்டதாக நினச்சதை பண்ணியிருந்தாலும் என் வாழ்க்கையில் அது நல்லதாக தானப்பா முடிஞ்சுது. இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தானப்பா. அதனால அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன்ப்பா. ஆடு, எவ்வளவு நாள் உன் ஆட்டம் நானும் பாக்குறேன். ஆடு, இவன் கூட இருக்கிற தைரியத்துல தானே இவ்வளவு தைரியமா நீ பேசிக்கிட்டு இருக்க. பாக்குறேன் எவ்வளவு நாள் உன் ஆட்டம் தொடருது, உங்க அம்மா ஒளிஞ்சே வாழறான்னு நான் பாக்குறேன். அவ ஆடுவானே, அவ அப்படிதான் ஆடுவா. ஏன்னா ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த பொண்ணு தானே. தராதரம் தெரியுமா, தகுதி தெரியுமா, அவளுக்கு யார்கிட்ட எப்படி பேசணுன்றது தான் தெரியுமா. வேலைக்காரி வயிற்றுல பிறந்தது அப்படிதான் இருக்கும். ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீ பேசி நான் கேட்டது கிடையாது. இவ்வளவு கேவலமா ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு பேச முடியுமா? ஏங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்ன தானே பேசுறாங்க, நான் பதில் பேசிக்கிறேன். நீங்க கம்முன்னு இருங்க. என்னடி நீ என்ன பதில் பேசுவேன்? என்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு. ஏன் என்ன தகுதி வேணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? உங்களை பத்தி எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அம்மாவை எங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப வாழணுன்ற மாதிரி லைட்டா யோசிக்க ஆரம்பிச்சாராமே, வயித்துல ஒரு குழந்தை இருந்ததுனால. ஆனா அப்படிலாம் யோசிக்காதானே, இவ கீழ் ஜாதி, இவளை துரத்தி விடுன்னு சொல்லி வயித்துல இருந்த புல்ல கலையறதுக்கே காரணமா நீங்க தான் இருந்தீங்களா? உங்களை பார்க்க தான் ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நேர்ல பார்த்தோன்னே ஏன் அமைதியா இருந்தேனா, அத்தன்ற மரியாதைக்காக தான் கம்முன்னு இருந்தேன். என்னதான் கேடு கட்டவங்களா இருந்தாலும் நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க தகுதி நம்ம தகுதியும் அப்படி கிடையாதுன்னு தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது என் தகுதியை பத்தி நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? ஏய், என்ன என்ன ஓவரா பேசுற? ஆமா, என் அண்ணன் வாழணுன்ற மாதிரி தான் நினைச்சான். நான் தான் வாழக்கூடாது, இவளை துரத்தி விடுன்னு சொன்னேன். வயிற்றுல இருக்கிற புல்ல களையிற அளவுக்கு அவன் அடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்தது நான் தான். என்ன பண்ண முடியும்? உன்னால என்னடி பண்ண முடியும்? சி, நீலாம் ஒரு பொம்பளை, பேசுற பத்தியா பேச்சு? நான் ஒரு பொம்பளை தான்டா, அப்படிதான் பேசுவேன். இந்த வீட்டில் என்ன நடக்கணும், யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. எங்க அண்ணன் அதுக்கான பவரை எனக்கு கொடுத்து தான் வச்சிருக்காரு. அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னை எவனும் கேள்வி கேட்க முடியாது. இவ்வளோ நாள் எடுத்து வளர்த்த நன்றிக்காச்சும் உன் அப்பனை பார்த்து நீ கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா நீ யோக்கியன்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் இவ்வளோ நாள் உனக்கு தண்டமாக சோறு போட்டு வளர்த்ததுக்கு நல்லா உங்கள் அப்பனை அசிங்கப்படுத்திட்டல்ல. ஆமாம் ஆமாம், நான் தான் அசிங்கப்படுத்திட்டேன். பொண்ணு வாழ்க்கை வீணா போகணும்னு கட்டி வச்சவர் அவருக்கு ஐடியா நீ தான் கொடுத்துருப்ப. அப்படிப்பட்ட ஜென்மம் நீனு. உங்கள் 2 பேருக்கும் நான் துரோகம் பண்ணிட்டேன். அதாவது இப்படி ஒரு நல்ல மனுஷன் வேணான்னு சொல்லி நான் தாலி அறுத்து கடைச்சிட்டு ஓடி வரணும், அப்படி தானே நீ யோசிச்சேன்? அப்படி நான் செய்யாததுனால இப்போ நான் தரங்கட்டவளாயிட்டேன். அப்படி ஒரு ஐடியாவை எங்கள் அப்பனுக்கு நீ கொடுத்ததுனால நீ மானஸ்தி ஆயிட்ட, அப்படி தானே? ஏய், யார்கிட்ட பேசுற தெரியுமா? ரத்னவள்ளி. சி, வாயமுடு, நீலாம் ஒரு பொம்பளை. எங்க அம்மா வயித்துல இந்த புள்ளைய கலைச்சப்பவே நீ பொம்பளை இல்ல, ஒரு அரைக்கின் முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறமும் உங்க அண்ணனுக்கு நீ பின்னாடி இருந்து பல கெட்டது பண்ணிக்கிட்டு வர. அதெல்லாம் இன்னும் அவர் கண்ணுக்கு தான் தெரியல. தெரிய வர்றப்ப அவரே வீட்டை விட்டு அடிச்சு விரட்டுவாரு. யாரை வேணான்னு தூக்கி போட்டாரோ, எங்க அம்மாவை சொல்றேன், யாரை வேணான்னு தூக்கி போட்டாரோ அவங்களாம் நல்லவங்க தான் அப்படின்னு என்னையும் எங்க அம்மாவையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து என் பொண்ணு இவதான், என் பொண்டாட்டி இவதான் சொல்லி நாங்க சந்தோஷமா வாழ்வோம். அப்ப நீ இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடுவ. புரியுதா? எப்படி போவ? இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடுவ. அதை என் புருஷன் உதவியோட நான் பண்ணி காட்டுறேன். உன்னை வீட்டை விட்டு துருத்தி காட்டுறேன். ஏய், என் தங்கச்சி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. வாயை மூடிட்டு பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டான், கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், யாரை கொண்டுடுவன் பேசுற? என் பொண்டாட்டி அவ. உன் பொண்ணுன்றதெல்லாம் எப்பவோ அருந்து போன வரவு, புரியுதா? அதை வச்சுலாம் இப்ப நீ பேசக்கூடாது. உனக்கு உரிமையும் கிடையாது, அதுக்கு தகுதியும் கிடையாது. நீங்க சும்மா இருங்க. ஏன் அவர்கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? 2 பேருக்குமே நம்மள்ட்ட பேசுற தகுதி கிடையாது, அவ்வளவுதான். அவங்க தகுதி என்னன்னு அவங்களுக்கு தெரியும், நம்ம தகுதி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால மதிச்சு இந்த வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்கல்ல, அவங்க மனசு கொண்டாம சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புவோம். இவங்கள்ட்ட எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத நம்மளுக்கு தான் மண்டை வலி வரும்.
அவன் இருக்கிற தைரியத்துல பேசுறல்ல நீ, அவனையே உன்கிட்ட இருந்து பிரிச்சு ஒன்றும் இல்லாம உன்னை நிற்கதியா நிக்க வைக்கிறேன்டி. இதோ பாருங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுறேன்றதுனால இவ ஐயோ அம்மா பாவன்ற மாதிரி வளர்த்துருப்பாங்க, இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு பொண்ணு நினைச்சா புருஷனுக்கு ஒண்ணுன்னு வந்தா புயலாவும் மாறுவா, பொங்கியும் எழுவா. அப்படி எழுந்திருக்கிற பொண்ணுகிட்ட எழுத்தாப்புல வந்து நின்னீங்க, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என் புருஷனை வச்சு மிரட்டுறது, அவரை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்றது, இதெல்லாம் உங்க வாயிலேருந்து வந்தது நானே இறங்கி செய்வேன் உங்களை. எங்க சாஃப்டா இருக்கால, என்ன பண்ணிட போறான்லாம் யோசிக்காதீங்கன்னா கண்டிப்பா உங்களை வச்சு செய்வேன். தோற்காமலே முன்னேறுவாள் பெண் என்று மாறிய சூழலிலே சோகங்களை நீ தூக்கியே கொஞ்சாதே வாழும் வாழ்க்கையிலே போராட நீ துணியாமல் காலம் மாறாதே. தீராத வேதனையோடு பூவே வாழாதே. நிலை மாற்றிட துயர் நீக்கிட எழுவாய் எழுவாய் புயலாய் எழுவாய். நீங்க கூடிய சீக்கிரம் 2 பேரும் திமிரம் அடங்க தானே போகுது. எங்கள்கிட்ட எல்லாம் பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. எழுந்து வா தங்கச்சி, நம்ம போலாம். ஏய், இந்த ரத்தன வழியை எதிர்த்து பேசிட்டு யாரும் வாழ்க்கையில நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. உன்னை எப்படி ஒரு தெரியாம அடிக்கிறேன், உன் வாழ்க்கையை எப்படி உன்கிட்ட இருந்து அடிச்சு புடுங்குறேன்னு மட்டும் பாரு. என்ன நான் பேசுறத கேட்டு புருஷன் பொண்ணு அடிக்க 2 பேருக்கும் மர கைண்டிடுச்சா என்ன சிரிக்கிறீங்க? அம்மான்ற ஸ்தானத்துல இருக்க எனக்கு. ஆனா உன்னை அசிங்கப்படுத்த எனக்கு பிடிக்கல தான். இருந்தாலும் ரொம்ப பேசிட்டேன். உங்க அண்ணன் வேற இருந்தாரா, அதான் உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த உடைச்சு பேச முடியல. இப்போ உடைச்சு பேசிடுவோமா? என்னடா என்ன? நீ என்ன டான் கூப்பிடும்போது நான் உன்னை திருப்பி கூப்பிட ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா என்ன மரியாதை இல்லாத எங்க வீட்டுல வளர்க்கல, அதனால நான் அப்படி பேசவும் மாட்டேன். என்ன விஷயம் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கியா? சொல்லிடுவோம். உங்க அண்ணன்றிய, ஆனா அப்படிப்பட்ட உங்க அண்ணனுக்கே நீ துரோகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கன்றது உங்க அண்ணனுக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் அவர் கண்ணுக்கு நடுவுல கட்டி வச்சிருக்க பாரு ஒரு கண் கட்டி வித்த மாதிரி ஒரு துணி, அந்த துணியை கழட்டிட்டு கூடிய சீக்கிரம் அவர் கண்ணால நீ என்னென்ன கிரிமினல் தனம் பண்றியோ அதெல்லாம் நான் பார்க்க வைக்கிறேன். வேணாண்டா, வீண் வேலை பாக்குறேன். அப்ப ஒத்துக்கிறேன் அவருக்கு துரோகம் பண்றேன்னு. நான் ஏன்டா எங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ண போறேன்? அவர் என் அண்ணன், அவருக்கே நான் துரோகம் பண்ண போறேன்? ஆமா, துரோகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ வாழ்க்கையிலே விளையாண்டு அவளை வாழவே விடாம பழியும் பாவத்தையும் ஏத்துக்கிட்டு நிக்கிறது நீ தான். ஸ்ரீநாத் ரோஷினி நல்லா வாழல அப்படின்னா அதுக்கு காரணம் நீ தான். ஏய், என் பொண்ணு வாழக்கூடாதுன்னு நான் ஏன் நினைக்க போறேன்? என் பொண்ணு நல்லா வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவளுக்காக தானே நான் இருக்கேன். நான் பெத்தது ஒரே ஒரு பொண்ணு, அவ வாழ்க்கையில நான் ஏன் விளையாட போறேன்? என்னடா புதுசா ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்கேன்? நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நீ பண்ண. ஆனா அது விபரீதமாலாம் முடிஞ்சு போச்சு. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத. ஸ்ரீநாத்தையும் ரோஷினியும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அது நீ பெத்த பொண்ணுன்றதுனால இல்ல, அவளை நான் தங்கச்சியா நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா வாழ வைப்பேன். தப்பு பண்ணிருக்க, நிறைய தப்பு பண்ணிருக்க, நிறைய தப்புல மாட்டிருக்க. மாட்டிக்கிற மாதிரி நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. அதனால கூடிய சீக்கிரம் தொக்கா தூக்கிட்டு போய் ஜெயிலுக்குள்ள உட்கார வைக்க போறேன். அங்க உட்காந்து சொகுசா காசெல்லாம் எண்ண முடியாது. எத்தனை கொசு கடிச்சதுன்னு தான் நீ எண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கணும். புரியுதா? போனா போது நம்மளுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம். சரி போனா போது பொம்பளை தானே, கொஞ்சம் மன்னிச்சு விடுவோம். நம்மளுக்கு சொந்தக்காரங்களா வேற ஆயிட்டாங்க. அப்படின்லாம் பார்த்தா உன் வாய் அடங்காது போல் இருக்கு. உன் வாய் கொழுப்புக்கு சீக்கிரமா தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வச்சாதான் நீ அடங்குவ. அதனால அதுக்கான வேலையை சீக்கிரமா பார்த்து உன்னை மரியாதையோட கூட்டிட்டு போறதுக்கு கூடிய சீக்கிரம் யூனிஃபார்மோட இந்த வீட்டுக்குள்ள நான் வருவேன். வரலன்னு வச்சுக்கோயேன், என் பேரு அஸ்வின் கிடையாது, காளிய பெருமாளோட மருமகனும் நான் கிடையாது. தேவையில்லாம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, நான் தப்பு பண்ணலாமா? உன் குடும்பத்துல இருக்கிறவங்களே தான் உன் குடுமையை கொண்டாந்து என் கையில கொடுத்துருக்காங்க. சீக்கிரமா இந்த குடுமிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு. அதனால அந்த குடுமையை கையில தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்படிலாம் வாய் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், குடுமையை ஓட்டுல தொலை வலி பிச்சுக்கிட்டு ஓடிடுவேன். கூடிய சீக்கிரம் உங்க அண்ணன் எந்த விஷயத்துல உன்னை வாய் பேசாத, அவன் விஷயத்துல கை வைக்காதன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு உன்னை அதட்டி ஒதுக்கி வச்சிருக்காரோ அவனுக்கு நீ அதுக்கு மேல ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த தப்பு என்னன்னு நான் மட்டும் கண்டுபிடிச்சேன். நான் எதுவும் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க தேவையில்ல. உங்க அண்ணன் கிட்ட வந்து உங்க கடைசி புள்ள, உங்க வாரிசு, அவன் வாழ்க்கையில உன் தங்கச்சி இப்படிலாம் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நான் லைட்டா ஒரு எவிடன்ஸை போட்டா போதும். உன் அண்ணனே உன்னை அடிச்சு துரத்திடுவாரு. பத்த குறைக்கு உன் பெரிய புள்ள வாழ்க்கையிலையும் உன் தங்கச்சி தான் விளையாடு வச்சிருக்கா. பொண்ணு மட்டும் சாம்ராஜ்யத்தை ஆளணும், பெரிய மாப்பிள்ள மட்டும் சாம்ராஜ்யத்தை ஆளணுன்றதுக்காக உன் குடும்பத்துல அடுத்து வாரிசே வராத அளவுக்கு, அவங்கள வாழவே விடாத அளவுக்கு பல கிரிமினல் தனத்தை பண்ணி வச்சிருக்கா. அப்படிப்பட்ட தங்கச்சியை உன் கூட வச்சுக்கணுமான்னு உங்க அண்ணனை நான் நேராவே பார்த்து கேட்பேன். ஏன் நான் கேட்கணும்? உன் மருமகனும் கேட்பாரு, உன் மகளும் கேட்பா, அவரோட வாரிசா இருக்கானே கிருஷ்ணாவும் கேட்பான். அப்ப குடும்பமே ஒன்னா சேர்ந்து நின்றோம். நீ தெரும் குழுடியில தான் நிப்ப. முடிவு பண்ணிக்கோ. உனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் தரேன். திருந்தி ஒழுங்கா வாழணும்னு முடிவு பண்ணினா கேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இல்ல எல்லார் வாழ்க்கையில நான் அப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என் அண்ணனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு இந்த சாம்ராஜ்யம் தான் முக்கியம், காசு பணம் தான் முக்கியம் பேசுன நான் உன்னை தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டு அழகா கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். புரியுதா? உள்ள இருக்கணுமா வெளியில இருக்கணுமா நீ ஏன் முடிவு பண்ணிக்க.
பாத்தியா உன் மாப்பிள்ளையே என்ன தேடிட்டு வந்துட்டாரு. வந்து வேணா அவரை உட்கார வச்சு பஞ்சாயத்தை பேசிடுவோமா, இல்ல மரியாதையா இருந்து போறியா? எங்கடா இருக்கேன்? இங்கதான் மச்சா இருக்கேன், கார்டன் கிட்ட. இங்க வா. என்ன கிளம்புறியா, இல்ல வந்தோடனே பஞ்சாயத்தை பேசிட்டே போறியா? இப்போ போறேன்டா, நீ பேசின பேச்சுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுத்தே தீருவேன். ஐ எம் வெயிட்டிங். அக்கா, மாம்பழம் எவ்வளவு கிட்ட தொங்குது பத்தியா? அப்படியே பறிச்சு சாப்பிடலாமா இல்ல அப்படியே கடிச்சு சாப்பிடலாமா? நீ நந்துக்குட்டி, உன் மேல நான் எவ்வளவு கடுப்புல இருக்கேன் தெரியுமா? நீ வந்ததெல்லாம் கரெக்ட் தாண்டி. அதான் அஸ்வின் அண்ணனும் அண்ணி வந்தாங்களா, அவங்க கூட வந்திருக்கலாம்ல. எதுக்குடி இப்ப என்னையும் பிடிச்சு கூட்டு வந்த? அக்கா, அப்படிலாம் கோவப்படக்கூடாது. இங்க ஜாலியா தானே இருக்கு. ஒரே வீட்டுக்குள்ள டெய்லி சுத்தி வரேன்க்கா, போர் தான் அடிக்குது. அதான் வேற வீட்டுக்குள்ள சுத்தி வரலாம்னு உன்னை கூட்டு வந்தேன். ஏண்டி, உன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் தான் சிக்கனா? நான்லாம் இந்த தெரு பக்கம் கூட வந்தது இல்லடி. என்ன கூட்டு வந்து இப்படி கோத்து விட்டு வச்சிருக்க பத்தியா? இந்த குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கே பயமா இருக்குடி. அப்படிப்பட்ட குடும்பம்டி இது. ஏய், என்ன எங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் ஏதோ பேசுறான்? ஷோ, சிக்கிட்டோம். குடும்பத்தை பத்தி நான் சொன்னேன் இல்ல. உங்க குடும்பத்துக்குள்ள நான் வந்தது இல்லையா, யாரையும் பார்த்ததில்ல பேசுனதில்ல, அதான் அப்படி சொன்னேன். நல்லா மாத்தி யோசி விளையாடுற. நீ அப்படிதான் ஏதோ சொல்ல வந்த, உடனே இப்ப மாத்தி பேசாத, எனக்கு காது நல்லாவே கேட்கும். மாமா, இந்த மாம்பழம் பறிச்சு சாப்பிடலாமா இல்ல அழகுக்கு வச்சிருக்கீங்களா? ம், சாப்பிடலாண்டி தங்கம், உனக்கு வேணுன்றதை பறிச்சுக்கோ. ஆமா, கார்டன்லாம் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுவா உங்க வீட்ல? உங்க அம்மா வச்சிருக்காங்களோ? ம், நீ அப்படியே டாப்பிக்கை மாத்தாத. சரி விடு, அதை பத்தி நானும் கேட்கல. ஆமா, கார்டன்லாம் அம்மா தான் ரொம்ப விருப்பப்பட்டு அப்பையிலேருந்து செடிலாம் வளர்ப்பாங்க. ஆனா அம்மா கூட சேர்ந்து அண்ணியுமே இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. 2 பேருக்குமே கார்டன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான். நல்லா இருக்கு, எல்லா இடமுமே சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. தேங்க்யூ. ம், பாராட்ட அவங்களுக்கு. அவங்க சார்பாக தான் இந்த தேங்க்யூவும். டேய் கிருஷ்ணா, அண்ணி வாங்க அண்ணி. எப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்தீங்க? இப்பதான்டா வந்தேன். வந்தோடனே நேரம் உன்னை பார்க்க தான் வந்தேன். ஆமா, ஃபீவர் எப்படி இருக்கு உனக்கு? ம், பரவாயில்ல அண்ணி, இப்போ பரவாயில்ல. எங்கடா, இன்னுமே லைட்டா ஃபீவர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லை அண்ணி, இப்போ பரவாயில்ல. அம்மா, சாப்பிட்டியா? டேப்லெட் போட்டியா? ம், சாப்பிட்டேன் அண்ணி, டேப்லெட்லாம் போட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரிடா. நீ வேற யாரும் ஊட்டி விடாம சாப்பிட மாட்டியா? காலையில சாப்பிட்டியா? டேப்லெட் போட்டியான்னு தெரியல, அதனால தான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ணி. இன்னுமே குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணுங்கன்னு என்ன, நான் வளர்ந்துட்டேன். எவ்வளோ வளர்ந்தாலும் எங்களுக்கு எங்க கிருஷ்ணா குழந்தை தான். சரி, அப்புறம் உங்க பாருங்க கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, அவங்கள மறந்துட்டு நீங்கள் மட்டும் என்கிட்ட எப்பவும் போல பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, அவங்கள மறந்துட்டேன் பாரு. ஐஷு, எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கியா? ம், நல்லா இருக்கேன்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. என்ன அதிசயமா இருக்கு, உன்னெல்லாம் பரவாயில்ல அனுப்பியிருக்காங்களே எங்க வீட்டுக்கு. உங்க அண்ணன் அண்ணி மட்டும் தான் வராங்கன்னு நினைச்சோம். யார் இந்த குட்டி பாப்பாலாம்? ஏன்க்கா, நாங்களாம் வரக்கூடாதா? கண்டிப்பா வரலாம், அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா உங்க வீட்ல அவ்வளவு சீக்கிரம் பொம்பளை பிள்ளைங்களை யார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அஸ்வின் அண்ணன் வரும்போதெல்லாம் நான் கேட்பேன், அண்ணா உங்க தங்கச்சிங்கெல்லாம் கூட்டு வரலாம்ல, என் கூட விளையாடுவாங்கல்லன்னு. இல்லம்மா, வீட்டில் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு அண்ணன் அப்பிலேருந்தே சொன்ன கதை அது. அதனால தான் கேட்குறேன், உன்னை எங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு. ஆமாங்க்கா, அனுப்ப மாட்டாங்க தான். என்னன்னு தெரில, பாட்டி இன்னைக்கு உங்க அத்தை இருக்காங்கல்ல, அவங்க கூப்பிட்டோன்னே அனுப்பிட்டாங்க. ஆமா, அந்த குட்டி பாப்பா யாரு? அவளா, அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேம்புக்கு வந்திருக்காங்கல்லக்கா, அதில் ஒருத்தவங்களோட பொண்ணு. எங்கள் வீட்டிலே தான் இருக்காங்க அவங்க எல்லாரும். அதனால் இவ என் கூட ரொம்ப பெட்டு. அஸ்வின் அண்ணனும் மகானியும் இன்னைக்கு விருந்துக்கு வராங்கன்னொன்னே நம்மளும் போகலான்னு என்னையும் கூப்பிட்டு வந்துட்டா. சொல்லப்போனால் நான் வர்றதுக்கு காரணம் இவ தான். பரவாயில்லையே, குட்டி பொண்ணால நீ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? என் பேர் நந்தகுட்டி. உங்கள் பேர் என்ன? அச்சோ, க்யூட்டாக பேசுகிறாங்களே. என் பேர் ரோஷினி. நல்லா பேசுவா நீ, என்கிட்டே சூப்பராக அட்டாச் ஆயிட்டா. நீங்கள் இந்த பாட்டி வீட்டில் தான் இருக்கீங்களா? மண்டி தங்கம், நான் இந்த பாட்டி வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு இந்த பாட்டி வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே மீன் தொட்டி இருந்துச்சு. இங்கே மாம்பழம்லாம் நிறைய இருக்கு. எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பறித்து சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அப்படிங்களா? எங்கள் நந்து குட்டிக்கு பிடிச்சா சரிதான். ஆண்டி கூட வரீங்களா? இன்னும் உங்களுக்கு அங்கே இருக்கிற கார்டனில் எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறேன். வரனே, நான் வைஷக்காவை கூப்பிடுறேன். அவங்க எங்கேயுமே வர மாட்டாங்க தெரியுமா? ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதனால நீங்க எனக்கு சுற்றி காமிக்கிறீங்களா? ஏன் வைஷு, நம்ம வீடு தானே, அவ கூட நீ போய் கார்டன்லாம் சுற்றி பார்க்கலாம்ல? இல்லைக்கா, இருக்கட்டும். அவள் வந்தால் நீங்கள் அவளை கூப்பிட்டு போங்க. நான் அப்படியே இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, நீ கூச்சப்படுற, நான் அவளை கூப்பிட்டுட்டு போகிறேன். நீயும் கொஞ்ச நேரத்தில் வா. ஏன் ஒரே இடத்துல இருக்க? ஃப்ரீயா இரு, ஒன்றும் இல்லை. ம், சரிங்கக்கா. நம்ம போகலாமா? போகலாமே.
நான் கூட உங்களை கொஞ்ச நேரத்தில் தப்பாக நினச்சிட்டேன். தப்பா நினைச்சியா? தப்பா நினைக்கிற அளவுக்கு நான் என்னம்மா பண்ணேன்? என்னடா இந்த பையன் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஃபுல் கை டிஷர்ட் போட்டிருக்காருன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது ஏன் போட்டிருக்கீங்கன்னு. நான் ஏதோ பந்தாவுக்கு போட்டிருக்கீங்கன்னு நினச்சேன். ஏம்மா இந்த டிஷர்ட்டை பார்த்தா உனக்கு பந்தாவுக்கு போட்டிருக்கிற மாதிரியே தெரியுது. நானே அடிக்கிற ஜுரத்துல குளிர் அதிகமா இருக்கேன்னு போட்டுக்கிட்டு சுத்துறேன். நீ என்னன்னா இப்படி முடிவு பண்ணிட்டியம்மா? இல்லை இல்லை, நான் அப்படி நினச்சேன்னு தான் சொன்னேன். அதான் சொல்லிட்டேனே, தப்பாக முடிவு பண்ணிட்டேன். இப்போ தெரிஞ்சிருச்சு. உங்கள் அண்ணி பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்களுக்கு ஜுரம், அதனால் கவர் பண்ணி போட்டிருக்கீங்கன்னு. டவுட் கிளியர் ஆயிடுச்சு அப்படிதானே? ம். அது சரி. உங்கள் அண்ணி ஏன் எங்கள் அக்காவை பார்த்து பேசுனாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. எங்க அண்ணி உங்க அக்காவை பார்த்து பேசுனாங்களா? என்ன பேசுனாங்க? ஏதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக பார்த்துருப்பாங்க. என்ன இப்போ அந்த மால் கட்டிட்டு இருக்கோம்ல அதனால பார்த்துருப்பாங்க. அக்கானா யாரு? அக்ஷயா அக்கா அவங்கள தானே சொல்கிறேன். ம், அதுக்காகலாம் இல்லை. உங்களுக்காக பேச வந்தாங்க ஒரு டைம். நான் கூட உங்கள்கிட்ட சாரி கேட்டேன்ல, அந்த சாரி கேட்டதுக்கு பின்னாடி உங்கள் அண்ணி தான் இருக்காங்க. நீ சாரி கேட்டதுக்கு பின்னாடி எங்க அண்ணி இருக்காங்களா? புரியல. ஆமாம், நான் சாரி ஏன் கேட்டேன் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் குடித்தது பிடிக்கல. அதுவும் இல்லாமல் நான் தான் அன்றைக்கி விளக்கம் கொடுத்துட்டேனே, ஒரு காலேஜ் டாப்பராக உங்கள் மேலே இருந்த மரியாதைக்கு நீங்கள் பண்ண விஷயம்லாம் தப்பு. அதனால் எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் அப்படியே கண்மூடித்தனமாக தான் இருந்தேன். ஒரு நாள் எங்கள் அக்கா வந்து தான் என்கிட்ட இந்த மாதிரி கிருஷ்ணாவை திட்டினியாமே, ஏன் அப்படிலாம் திட்டின, அப்படிலாம் பண்ணுறது கரெக்டான விஷயமா, உன்னை நாங்கள் அப்படி தான் வளர்த்தமான்னு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டா. எப்பயுமே திட்டாதவ ஏன்க்கா அப்படி திட்டுற? அம்மா நான் திட்டினது உனக்கு எப்படி தெரியும் அவரை? யார் சொன்னா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ தான் அவள் சொன்னான், இந்த மாதிரி ரோஷினி அக்கா வந்து என்னை பார்த்தாங்க, இந்த மாதிரி நீ கிருஷ்ணாவை திட்டினதை சொன்னாங்க அப்படின்னு. ஆமாம், எப்படின்னு தானே முடிக்கிறீங்க? எனக்கு தெரியுது. கல்யாணத்தில் நான் உங்களை திட்டிக்கிட்டு இருந்தேன்ல, அப்போ உங்கள் அண்ணி நீங்கள் வந்துட்டீங்களான்னு பார்க்க வெளியில் வந்திருப்பாங்க போல். அப்போ நான் பேசுனது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சான். அதனால தான் அக்ஷயாக்கா வந்து பார்த்து பேசியிருக்காங்க. அவன் நார்மலாக இல்லை, கொஞ்ச நாளாக அவனை யாரோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் நல்லா புரியுது. அவன் தெரிஞ்ச எந்த தப்பும் பண்ணலை. அவன் எங்களுக்கு புள்ள மாதிரி. அவனுக்கு ஒன்றுனா நாங்கள் தாங்க மாட்டோம். அவன் சின்னதாக முகம் சோர்ந்து போனாலே நாங்கள் அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது உங்கள் தங்கச்சி அவனை கண்ணா பின்னான்னு திட்டிட்டா அவன் மனசு எப்படி துடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு அவளை தப்பாக எடுத்துக்க வேணான்னு சொல்லுங்கள். அது எங்கள் ஃபேமிலி பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் கிருஷ்ணாவை இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொது இடத்துலையோ இல்லை வேறு எங்கேயாவது வச்சு உங்கள் தங்கச்சி பேசினா அவன் மனசு உடஞ்சி போயிடுவான். அவள் பேசுறதுக்கு ஏற்கனவே மனசளவில் அவன் கஷ்டப்பட்டுட்டான். இன்னும் அவனை மேலே மேலே டிப்ரெஷன் ஆக்குற மாதிரி இருக்கும் உங்கள் தங்கச்சி பேசுறது. அதனால அவனை பார்த்தா கூட அவாய்ட் பண்ணிட்டு போக சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேச சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஃபீவர்னோடனே ஆஃபீஸ்லேருந்து வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு யாரையுமே அவங்க தேடலை, உங்களை தான் தேடினாங்க. ஆஃபீஸில் இருக்கும்போது கூட நிம்மதியாக இல்லை, உனக்கு என்னாச்சுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுலேருந்தே தெரியுது அவங்க பாசம் என்னன்ட்டு. அவங்க உங்களை தான் ஃபஸ்ட்டு பிள்ளையாவே நினைக்கிறாங்க. அந்தளவுக்கு உங்கள் அண்ணி உங்களுக்கு அம்மா ஸ்தானத்தில் இருக்காங்க. எனக்கு தெரியுது ஏன் அவங்க வந்து என்ன கூட இப்படி கேட்டாங்கன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு. எனக்கு சீரியஸாக தெரியாது எங்கள் அண்ணி வந்து பேசின விஷயம்லாம். அப்போ எங்கள் அண்ணி வந்து அக்ஷயா கிட்ட சொன்னதுனால தான் மேடம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கீங்க அப்படிதானே? ஆமாம், எங்கள் அக்கா அண்ணன் எல்லாரும் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அதை கண்மூடித்தனமாக தான் நம்புவேன். அப்படி இருக்கும்போது என் அக்ஷயாக்கா வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லும்போது எனக்கு தப்பாக தான் தோணுச்சு. திருப்பி அதே அக்ஷயாக்கா வந்து அவர் ஏதோ ஃபேமிலி இஷ்யூ, அவர் ஏதோ பர்சனல் ப்ராப்ளம், அப்படி இருக்கும்போது அவர் குடிச்சிருக்காரு, நீ அதை பெருசாக்குற, அப்படிலாம் நினைக்கக்கூடாது, அந்த பையன் நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். எங்கள் அக்கா என்ன சொல்கிறாலோ, எங்கள் அண்ணனுங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் அப்படியே கேட்பேன். அது உண்மைன்னு நான் நம்புவேன். அவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது அப்படியே தான் என் மைண்டுக்குள்ளே ஏறும். அதை பிரிச்சுலாம் எனக்கு பார்க்க தெரியாது. அது சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு கூட நான் யோசிக்க மாட்டேன். அவங்களாம் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு என் மைண்டில் சின்ன வயசுலேருந்தே ஏறிடுச்சு. அப்போ அக்கா அண்ணன் என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படிதானே? ஆமாம், எனக்கு ஒன்றுனா எல்லாமே பார்த்து பார்த்து அவங்க தான் செய்வாங்க. எனக்கு இது தேவைன்னு நான் கேட்குறதுக்கு முன்னாடி என் கையில் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க என் லைஃப்பில். அதனால தான். கரெக்டு தான். ஆனால் எப்பயுமே ஒன்று கற்று வச்சுக்கோ. ஒருத்தவங்களை ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா அதுவும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும். ஏன்னா ஒரு வாட்டி ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி பேசிட்டோன்னு வச்சுக்கோயேன், அந்த வார்த்தையை என்ன செஞ்சாலும் அள்ள முடியாது. அது அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்துதுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் எப்பயுமே ஒரு விஷயம் பேசும்போது அதை நல்லா யோசிச்சுட்டு பேச கற்றுக்கோ. அது மட்டும் லைஃப்பில் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது ஈஸி. சாரி, நான் அன்றைக்கி உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தானே பேசிட்டேன். அப்போ நான் சாரி கேட்டதை உங்கள் மைண்டில் பதியலையா? நான் திட்டினது மட்டும்தான் பதிஞ்சிருக்கா? ஏய், அப்படி நான் சொல்ல வரல. இருந்தாலும் இப்போ நான் உனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் இருந்ததுனால என்னை பற்றின உண்மை எங்கள் அண்ணி மூலயமா உனக்கு தெரிய வந்துருச்சு. அதனால சாரி கேட்டேன். இல்லைனா கடைசி வரைக்கும் என்ன ஒரு அயோக்கியன்ற மாதிரி தானே பார்த்துருப்ப. அது இப்போ இல்லைல்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தால் எப்படி உனக்கு உண்மை தெரிய வரும்? அப்படி சொல்கிறேன். யாரையா இருந்தாலும் ஒரு விஷயம் ஃபுல்லாக தெரியறதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. புரியுது.
ஏய் அதுக்கு ஏன் சோகமாயிட்ட? எப்பயும் போல நீ படபடன்னு பேசுறது தான் நல்லா இருக்கு. அப்படியே இரு. தயவு செஞ்சு இந்த மாதிரி சைலண்டாலாம் ஆகாத. ம் நான் போகிறேன். நீ எங்க போற? ம் அங்கே அண்ணிலாம் உட்காந்துருந்தாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வரேன். ஏய் உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? காலேஜ்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டேன். ஒரு சீனியர் கேட்குறேன், ஒரு ஜூனியர் பதில் சொல்லக்கூடாதா? நான் அப்புறமா பதில் சொல்கிறேன். இங்கே தானே இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பதில் சொல்கிறேன். நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன். ஏய் நான் உன்னை ஹர்ட் பண்ணுன்றதுக்காக சொல்லலை. நீ பேசுறத நான் மறந்துட்டேன். சீரியஸா நீ அதை மைண்டுக்குள்ளே வச்சு யோசிக்காத. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன். எங்கே எங்கே விண்மீன் எங்கே பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேனா சொல்லு, சின்ன சின்ன கிளி.